நெல்லை மாநகராட்சி பகுதியில் மருத்துவ கழிவு கொட்டிய மருந்து விற்பனை பிரதிநிதி சந்திரசேகர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆல்வின் வழங்க கேட்கலாம். ஆல்வின், விவரங்கள் என்ன, சொல்லுங்க. திருநெல்வேலி மாநகராட்சிக்கு உட்பட்ட பெருமாள்புரம் காவல் நிலைய எல்கைக்கு உட்பட்ட ராஜகோபாலபுரம் பகுதியில கடந்த வாரம் அன்று சுமார் 375 கிலோ அளவிற்கான காலாவதியான மருந்து பொருட்கள் அங்கு கொட்டப்பட்டிருப்பதான தகவல் கிடைத்ததனுடைய அடிப்படையில திருநெல்வேலி மாநகராட்சியினுடைய சுகாதாரத்துறை அதிகாரிகள் நேரில் சென்று அங்கு அந்த மருந்துகளை ஆய்வு செய்து விசாரணைக்கு உட்படுத்தினார்கள். அந்த பகுதியில விசாரணைகளை மேற்கொண்டு அது தொடர்பாக காவல் நிலையத்திலும் புகார் அளித்ததனுடைய அடிப்படையில திருநெல்வேலி மாநகர பெருமாள்புரம் காவல் நிலையத்திலும் மருத்துவ கழிவுகள் அந்த மேலாண்மை அந்த சட்டத்தின் கீழாக வழக்குகளை எல்லாம் பதிவு செய்து அது குறித்தும் விரிவான விசாரணை மேற்கொண்டார்கள். இந்த மருந்து கொட்டப்பட்ட இடத்தில் கிடைக்கப்பெற்ற சில அடையாளங்களை கொண்டு தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டதனுடைய அடிப்படையில மருந்து விற்பனை பிரதிநிதியாக இருக்கக்கூடிய சந்திரசேகர் என்பவரை தற்போது காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே திருநெல்வேலி மாவட்டத்தில் மேலக்கல்லூர் பகுதியில கேரள மருத்துவ கழிவுகள் மற்றும் இதர கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரம் மிகப்பெரிய பூதாகரமாக நாடு முழுவதும் பேசுபொருளாக மாறியிருந்தது. தேசிய பசுமை தீர்ப்பாயம் வேறு கண்டனங்களை பதிவு செய்து அந்த குப்பை மீண்டும் கேரளாவுக்கு அனுப்பப்பட்ட செய்திகளை எல்லாம் பதிவு செய்திருந்தோம். எனினும் கூட இந்த மருந்துகளை மேலாண்மை செய்யக்கூடிய அந்த கழிவுகளை மேலாண்மை செய்யக்கூடிய திட்டம் இருந்தும் கூட அதை முறையாக செயல்படுத்தும் பொதுவெளியில் மருத்துவ கழிவுகளை கொட்டுவது என்பது மிக மோசமான செயல் என்று பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்தாலும் இந்த குப்பைகள் கொட்டப்பட்ட நிகழ்வை தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து தற்போது சந்திரசேகர் என்பவர் அதில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த மருந்துகள் காலாவதியான மருத்துவ கழிவுகள் கொட்டப்படக்கூடிய விவகாரம் அதை முறையாக கையாளுவது குறித்து விரிவான விசாரணை மேற்கொள்வதோடு அந்த குறிப்பிட்ட மருத்துவமனைகள் இதர மருந்து நிறுவனங்களுக்கும் உரிய அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்படுவதாகவும் சுகாதாரத்துறை சார்பில் தகவல் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஆல்வின்.